Hi friends, welcome to our channel Amma Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ரோட் சைட் காளான் ரெசிபி எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த காளான் ரெசிபி செய்கிறதுக்கு 400 grams ஆஃப் மஷ்ரூம், அப்புறம் அதே 400 grams ஆஃப் கேபேஜ் ரெண்டுமே நல்லா கழுவி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நான் 2 tablespoon ஆஃப் சில்லி பவுடர், 1 tablespoon கரம் மசாலா, அப்புறம் உப்பு தேவையான அளவு, அது கூட அரை கப் மைதா, அரை கப் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ணல, ஏன்னா அந்த மஷ்ரூம் அண்ட் கேபேஜ்லேயே நல்லா தண்ணி விட்டு அதனால நமக்கு ஒரு மாவு பதத்துக்கு வரும். அது ஒரு வடை மாவு பதத்துக்கு வந்ததும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மஷ்ரூம் மசாலாவை வடை மாதிரி தட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா ஆறுனதும் அதை பிச்சு ஒரு சின்ன பீஸஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் ரெடி ஆகிற கேப்பில் நான் இதுக்கான மசாலாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், ஒரு டேபிள்ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 3 tablespoon கார்ன்ஃப்ளவரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பைண்டிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் 2 tablespoon ஆயில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். நான் இதுக்கு 1.5 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதும் இதில் ஒரு 2 க்ரீன் சில்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதும் இதில் ஒரு tablespoon ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும். அது போனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் எனக்கு தேவையான அளவு உப்பு, நான் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே இப்போ நம்ம வச்சுருக்க இந்த சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் மூணுமே நான் 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதில் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 கப் to 3/4 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் திக்காக வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காளான் பீசஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த காளான், அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லிக்விடை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அது நமக்கு நல்லா திக்காக கிரேவி மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட காளான் ரெசிபி ரெடி. இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.